ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. இந்த நாளில் நிறைய பேருக்குள்ள ஒரு தயக்கம், நிறைய பேருக்குள்ள இருக்கிற பயம், நிறைய பேருக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு உடம்புல நல்லா இருப்பாங்க, சரீர ரீதியாக நல்லா இருப்பாங்க, டெஸ்ட்லேயும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனால் அவங்க தொடர்ந்து பலவீனப்பட்டுக்கிட்டே, தொடர்ந்து எதையாவது குறித்து யோசிக்கிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ டாக்டர் அவங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, மனதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா ரொம்ப தேவையில்லாததை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயம் அவங்களுக்கு ஆளுகை செய்யுது. அதற்கான காரியமும் என்னன்னா, மற்றவங்களுக்கு நடந்தது நமக்கும் நடந்துருமோ, மற்றவங்களுக்கு வந்த வியாதி நமக்கும் வந்துருமோ, மற்றவங்களுக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலை நமக்கும் வந்துருமோ, இப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால அவங்களுடைய சிந்தையில நிறைய பிரச்சனை வருது, பயம் வருது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காரியத்துல எந்த நேரத்திலையும் பிதாவுக்கு உகந்த சிந்தனையாக, மனுஷனுக்கு பிரியமான சிந்தனை சிந்திக்காம தேவனுக்கு பிரியமான சிந்தனையை அவர் சிந்திச்சதுனால அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. ஆனாலும் அவர் பயப்படலை, அவர் ஒரு நாளும் தயங்கி போகலை. அதை தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு, உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே இருக்க கடவுது என்று சொல்லி. இந்த காலை வேளையில நீங்களும் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே ரொம்ப மோசமான காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய உடல்ல எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஆனால் நான் யோசிக்கிறது தவறா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்துவினுடைய சிந்தை தேவை. ஆகவே நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவர் உம்மை போல யோசிக்க, உம்மை போல வாழ்கிற எண்ணத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய சிந்தையில ஒரு மாற்றம் உண்டாகும். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சிந்தையில இருந்த அந்த பரிசுத்தம், உம்முடைய சிந்தையில இருந்த அந்த பாசிட்டிவிட்டி, உம்முடைய சிந்தையில இருக்கிற அந்த நல்லொழுக்கம், உம்முடைய சிந்தையில இருக்கிற அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் இருக்கும்படியாக இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.